பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு, ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் ஊத்துற மாதிரி புனல வச்சு ஊத்துறான் பொண்டாட்டி. இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. பர்கர் இருக்கா? வல்கரா? வல்கர் இல்லையா, பர்கர். பர்கர் அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. பிஸா இல்லைங்க. இல்ல. சிக்காங்கொக்கா கொக்காவா? இல்ல. சைனீஸ் புட்டியா அது? இருக்கா? இல்லைங்க. இல்ல. டக்கிலோ இல்லைங்க. இல்ல. இல்ல. ஸ்பிரிங் ரோல் இல்லைங்க. இல்ல. இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. சரி, இப்போ உன்ட்ட என்ன இருக்கு? கோயில் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி எல்லாமே இருக்கு. போயிட்டு நாள் கழிச்சு எல்லாம் சிக்கன் பிரியாணியாவே சாப்பிட்டு வரோமா, ஒரு நாள் டிஃப்ரெண்டாக சாப்பிடலாம். இன்னைக்கு பீஃப் பிரியாணி சாப்பிடுவாங்க. இது கல்லாவா? சாப்பிடலாமா? என்னடா அது, வியூ சரியில்லையே ஹோட்டல்ல. இது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. ஓகே. ஏன் சார் இவ்வளவு இடத்த விட்டுட்டு இங்க வந்து உட்காருங்க? அதுவா சார், வாஸ்து பிரகாரம் வடக்க பார்த்து உட்கார்ந்தாத்தான் வகுத்துக்குள்ள இறங்குறோம் சமிக்கும். டேஸ்ட் பண்ணேன். எல்லாரும் முட்டை மட்டும் இருக்க மாட்டாங்க, பார்சல்ல மட்டும் பிரியாணியில மோஸ்ட்லி அது நைட்ல அப்படிதான். நம்ம நைட்ல சாப்பிடுறது பிரியாணின்னா எப்படி இருக்கு பாரு, டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட் பார்க்கலாமா? ரொம்ப வேஸ்ட் பிரியாணி. எனக்கு சாப்பாடை பார்த்தோன்னே நல்லா பேசணும் போலதான் தோணுது. பேசுறதுக்குள்ள போயிட மாட்டாங்க நன்றி. ஓகே, நல்லா இருக்கு. சாப்பிடு. சூடு தானே கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஹீட்டானா ஒரு மாதிரி ஆயிருங்களா? கறி நல்லா சாப்பிட்டா வந்துருக்கு. கறி நல்லா கை சரியாயிடுச்சு. கைக்கு சரியில்லைன்னு சொன்னா இந்த கடை இருக்குண்ணா, அதேதான் பல்லாவரத்துல இருந்து கோயம்புத்தூர் ரோடு கரெக்டா? அப்படி சொல்லுவாங்க. அப்படி பள்ளிக்கல்ல ரோடு, வேலைச்சேரி இல்லையா? இப்படி போனால் வேலைச்சேரிக்கு போனால் கீழே பள்ளி, அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டாடா மோட்டார்ஸ் இருக்கும், அது ஆப்போசிட் சிக்னல். கடை பேர் பக்கத்துலேயே இருக்கு. ஜோன் ஹோட்டல், ஃபைவ் ஹோட்டல் பக்கம் ஹோட்டல் அது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மால் நினச்சிருங்க, 5 ஸ்டார் 3 ஸ்டார் சம்திங் ஏதோ ஒன்று. ஆனால் அந்த ஹோட்டல் பக்கத்தில் நைட்டில் இருக்கு. பாடி வந்தோம், கிராஸ் பண்ணி போயிட்டு வராங்க பாலத்தில். பல கடையை தின்னா ஒரு கடையை விட்டோம், கையில் வச்சும் வச்சுக்கோங்க, கேட்க முடியாது. அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். வெயிட் எதனா இருக்கானா? ஆமாட்டேன். சரி, நைட்டில் பிரியாணி முட்டைலாம் ஆக்க மாட்டீங்களா? இல்லை நைட்டில். ஓகே, சண்டை வரும். சண்டை வருமா? முட்டை வேணா சண்டை வரும். பக்கத்தில் வந்து சாப்பிட்டல. ஓ, அவ்வளோதான் கிடையாது. பரவாயில்ல, எனக்கு ஒன்று வச்சுக்குவாங்க. நாங்கள் ஒரு சண்டை வரணும், திடீர்னு காலி ஆகிடும். இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சா? இதோட இப்போ நான் காலையில் 11 மணி காலையில் பிரியாணி மட்டும் போடுவீங்களா? காலையில் முட்டை போடுறாங்க.
சொல்லுங்க, பிரியாணி எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. ஒரு நிகழ்ச்சி ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் ஃபோனில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நேற்றும் முந்தினத்தும் ஒரு இடத்துல டீ சாப்பிட போயிருந்தேன். பக்கத்தில் இருந்தாங்க தாம்பரத்தில். இப்போ பார்த்தோன்னா டீ சாப்பிட்னா இருந்தேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. நான் என்ன ரொம்ப ஏஜ், நம்ம அம்மா வயசு இருக்கும். எனக்கு சடனாக பார்த்தோன்னா அவங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். என்னம்மா சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, போண்டா சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு. அவங்க வந்து சீரியஸான மேட்ரு, சிரிக்கக்கூடாது. பண்ணாங்கன்னா அதான் பண்ணுவேன். இல்லை கொஞ்ச நேரத்தில் அழுவ ஆரம்பிச்சிடுவேன். அவங்ககிட்ட கேட்டோம்னா இல்லைப்பா எதோ வேணான்ட்டாங்க. சரி, எப்பவுமே இந்த மாதிரி டீ கடை பக்கத்தில் உட்காந்தாலே சரியா நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவாங்கன்றதுக்காக தான் அங்கே மோஸ்ட்லி இருப்பாங்க, பண்ணுவாங்க. நான் எவ்வளோ இது பண்ணேன். சரி, அப்புறம் கடைசியாக சரிப்பா ஒரே போண்டா மட்டும் வாங்கி கொடுத்து சொன்னேன்னா போண்டா வாங்கி கொடுத்தேன். சும்மா பேச்சு. இப்போ நானும் டீ குடிச்சிட்டு இருந்தேன், போண்டா சாப்பிட்டு அவன் பக்கத்தில் நின்றுருந்தேன். கேட்டேன், என்னம்மா இப்படி யாரும் இல்லையா, என்ன இது, ஏன் அப்படி போயிட்டு வந்துன்னுறீங்கன்னா, இல்லைப்பா எனக்கு ஒரு 3 ஆம்பளை பசங்க. சரி, 3 ஆம்பளை பசங்க. ஏமா இல்லையா இங்கே அப்படின்னு கேட்டான். எல்லோரும் இங்கே தான் இருக்கிறாங்க, இதே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க, சென்னையிலே இருக்கிறாங்க. எல்லாருமே 3 பேருமே படிக்க வச்சேன். சாப்பிடுப்பா 3 பேருமே படிக்க வச்சேன். 3 பேருமே கல்யாணம் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. 3 பேருமே கை விட்டாங்க. 3 பேருமே கை விட்டு கடைசியாக தெருவுக்கு வந்து யாராவது கையேந்திர நிலமா வந்து அந்த அம்மாவுக்கு இருந்துக்குது. ரொம்ப ஒரு மாதிரி அவங்களோட டோனு, அதுவும் அவங்களுக்கு இருக்கிற வழியில் கேட்டோம்னா என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு தெரில. ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கண்ணு கலங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம கண்ணு கலங்குனா உடனே அவங்க வந்து இதுவாகிடுவாங்கள்ல. அதனால் நானே பண்ணேன், சரி விடுங்கம்மா, நான் வந்து கொஞ்சம் இருங்க, நான் என்னால் முடிஞ்ச விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா சாப்பிட்டாங்க. சரி சொல்லிட்டு போய் பே பண்ணிட்டு வரதுக்குள்ள ஆளை காணோம் கூட்டத்தை. சரி தெரிஞ்சிடுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு அறக்கட்டளை இருக்காங்க, ஃபவுண்டேஷன். அவங்க அக்ஷயம் அறக்கட்டளை, அதோட ஃபவுண்டர் வந்து நவீன்குமார்னு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க நெட்லலாம், நிறைய இந்த யாசகர்கள் எல்லாம் அவர்கிட்ட சொன்னோன்னா, அவர்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணும்போது அங்கே போய் அந்த ஆதரவற்றோட போய் நல்ல அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, இடம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னா வேலை செய்ய அதுக்கேற்ற விஷயம் பண்ணுவாங்க. இலவசமா இல்லை? எல்லாமே இலவசமா. இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்குள்ள ஆளை காணோம். ரொம்ப கஷ்டம். அந்த சடனாக அந்த சாப்பாடு பார்த்தோன்னா ஞாபகம் வந்துச்சு. 2 நாள் முன்னாடி தான் நடந்தது. 3 ஆம்பளை பரிசுகளை பத்துட்டு அம்மா இந்த நிலைமையில இருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது அந்த அவங்களுக்கு பாவம் இல்லை, அந்த பசங்களுக்கு பாவம். முன்னாடியே சொல்கிறான், மற்றவங்க வந்து கொஞ்சம் வயசான பிறகு கொஞ்சம் எதுவாக நடந்துப்பாங்க, கோவப்படுவாங்க. ஏன்னா நிறைய பார்த்துட்டாங்க. நம்ம சின்ன சின்ன மரியாதைலாம் கொடுக்கறதுக்கு தவறுவோம். அதனால அந்த கோவம் வராது. தயவுசெய்து சொல்கிறேன், அவங்க கையே இருந்த மட்டும் விட்றாரு மட்டும் சொல்கிறேன். சும்மா அட்வைஸ் பண்ணுறதுலாம் எல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது சொன்னால் கூட நம்ம பூமரை கிஞ்சின்றாங்க. பூமருன்னு சொன்னாலும் சரி, சென்ட்ரல் பர்சன் சொன்னாலும் சரி, இந்த மேட்டர் நம்ம சொல்லி தான் ஆகணும். அது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பேரண்ட்ஸ். அது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்ன போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, காதலிக்கிற காதலியாக இருந்தாலும் சரி, பெற்றவங்களுக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாம். ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். உடனே உங்கள் வீட்டில் இருக்கிற ஓட்டர் ஐடி எடுங்க, ஓட்டு போடுங்க. என்னன்னா அந்த ஸ்டைலில் சொல்லுங்கிறேன், இப்படி சொல்லடா. ஒரு சிலதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொன்னது. பெற்றவங்களை வந்து சரியாக கவனிங்களா கூட சாப்பாடு போடுங்க. சாப்பாடு மட்டும் மெயின். சரியா, புரிஞ்சுதா? இல்லைடா உனக்கு சொல்லடா, எனக்கே கூட நான் சொல்லிக்கிறேன். அதை பார்த்தோன்னா ஒரு மாதிரி
கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்காங்க. சரி அது இருக்கட்டும், இதெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிறேன். இப்போ கறிடா, கறியை பதுக்கி வச்சுக்கிறாங்க. சாப்பிட்றா நேரம் தவறான செயல். சரி 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 தான் அதுக்குள்ள முடிஞ்சிச்சு. இருக்கு போல பசிங்க, வாட்டி பசி இல்லை, இந்த வாட்டி பயண பசி. பேசுனுக்கு அப்படியே சாப்பிட்டு வராங்க. உண்மையிலேயே சூடு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு. இந்தடா கறி அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. இது ஆக்சுவலாக இது நல்லா இருக்குல்ல, ரைத்தா நல்லா இருக்கு. நான் எங்கேயுமே அதை போட்டு சாப்பிட மாட்டேன். நான் ரைத்தா சூப்பராக இருக்குண்ணா, அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கு. பண்றது ஆமா இல்லை இது நல்லா இருக்கு. இது மற்ற ஹோட்டலோட அது கத்திரிக்காய் பச்சடி வந்து உண்மையிலே அல்டிமேட்டாக என்ன ஒன்று சொல்லுவோம், பூண்டு தோலெல்லாம் பிரியாணியில் போடாதீங்க. அவன் பூண்டு போடக்கூடாதுன்னுவான், வெங்காயம் போடக்கூடாதுன்னுவான், அதாவது கத்திரிக்காய் போடக்கூடாதுன்னுவான், பச்சை மிளகா போடக்கூடாதுன்னுவான். அப்புறம் எப்படா பிரியாணி செய்யறது? அதோ மாதிரி ரொம்ப இருக்குடா சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. வா வீட்டுக்கு வா, எதுவுமே இல்லாம ஒரு பிரியாணி தரேன், சாப்பிட்டு தோல. ஹேய் அது பேர் என்ன தெரியும்? அவர் சொல்றாரு எதுவுமே இல்லாத பிரியாணினா கஞ்சி தான் குடிக்கணுமா. இது ஒண்ணுமே என்னடா, ஏதோ ஊருக்காக தொட்டு நீ சாப்பிட எனக்கு ஆச்சரியமாகுது. ஜெயிச்சிருவா நீ போலாம். ரீசெண்டாக ஒரு ஆட் பார்த்தேன்டா, செம்ம சிரிப்பு. அது எப்படிதான் அந்த கான்செப்ட்லாம் ஆடுங்க யோசிக்கிறாங்க தெரியல. பொதுவாக அந்த கல்யாணம் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க, பொண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க, மெயின் அது இருக்கட்டும். ஃபேமிலி எப்படி, பேக்ரவுண்ட் எப்படி, அப்புறமா வந்து இந்த 4 நட்சத்திரம் ஏதோ இந்த 10 பொருத்தம் அதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லையா, ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு வந்து சோறு பிடிக்குமா, எனக்கு சோறு பிடிக்கும், 2 மேட்ச் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி. அப்புறமா வந்து ஏதோ வந்து இப்படி பண்ணிருப்பாங்க, ஆடு அப்படிதான் வருது. அப்புறமா வந்து உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா, எனக்கு சாக்லேட் பிடிக்கும், அப்போ சாக்லேட் லவர், அப்புறம் நம்ம 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய் யாரா நீங்க? அப்புறமா எப்படி நம்ம 90s கிட்ஸ் செட் ஆகாது, இந்த மாதிரி ஆளுங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே நம்ம ஆளுங்க. அவங்களாம் சிரிக்க கூட இல்ல. டேய் யாரா நீங்களாம் அப்படி அப்படி போயிடுடா. வீடியோவே போட்டானுங்களா? அப்படியே போடல, போடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ வந்து போட்டாங்க, ஏதோ இடத்துல ஒரு நாய் இருக்குது, அதே முன்னூறு நாய் கட்டுறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, நான் இன்னைக்கு நைட்டு வீடியோ எடுக்கிறேன், ஓகேவா? நைட்டுல பிரியாணி சாப்பிடணுன்ட்டு வீடியோக்காக. சிம்பிளா சொல்லட்டுமா, இரு இன்னைக்கு நான் சாப்பிட்றேன், நாளைக்கு எனக்கு நைட்ல சாப்பிட பிடிக்காது, என் சூழ்நிலை மாறும், அப்ப என்ன நடக்கும்? டிவோர்ஸ். நாசமா போச்சு. அப்படி வந்து இருக்குது. அப்படிலாம் பண்ணிக்காத கல்யாணம்லாம். சரி ஆப்ப பாரு, போன் எடு, செக் பண்றேன். அவ்வளவு மோசமாலாம் நான் இல்லடாப்பா. ஆனா எப்படி அதை யோசிச்சாங்கன்னே தெரியல. ஆமா சம்பாதிக்கணும், எதையாவது போட்டு எதையாவது சேர்த்து விட்டு குடும்பம் வீணா போய். சரி டெய்லியும் தான் பல பிராண்ட்ல வந்து பேஸ்ட கட்டுறாங்க, அதே நம்ம பல்லு வளர்க்காம இருக்கிறோமா? வளர்க்குறோம்ல. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அந்த மாதிரி சொல்றியா? சரி ஏதோ சொல்றான், ஓகே ஒரு பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். சரி இதுக்காக உனக்கு எதனா தரணும் தான் நினைக்கிறேன், எதுவும் இல்லை. சாப்பிடு. ஆமா நம்ம ஊர்ல நல்லவங்க பெருகிட்டாங்களா? ஏம்மா பிரியாணி அதிசயமா மழைலாம் வருது. நீ வேற அமைதியாரு, இருக்கிற வெயிலுக்கு இந்த மழை ஒரு நாள் தான் பெஞ்சுது, மீதெல்லாம் சும்மா தூரல் போட்டு போகுது. அவங்க தயவு செய்து நல்லா பெஞ்சதுன்னா சென்னை தப்பிக்கும். தண்ணி இல்லையா போட்டா அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் சின்னுக்குறாப்பா. இப்பதான் ஒரு 2 நாளா சில்லுன்னு. நம்ம வீட்டுல எல்லாம் ஏசி இல்ல இப்போதைக்கு, எங்க வீட்லயே இல்ல. ஃபியூச்சர்ல போடணும் உடவைய, ஆனா முடியல. நைட் ஷிஃப்ட் வேற, மட்டும் போகணும் முடியல. வெளியிலயும் போயிட்டு வந்தாலும் அதுவும் தலைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த மழை சூப்பரா இருக்குது. என்னன்னா சனிக்கிழமை மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சுங்க. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? பெரிய வருத்தமா இருக்குது. ஆனா தண்ணி தேங்கிதான் இருக்குது.
பா தண்ணி தேங்கிருதுப்பா சொல்லிட்டேன் நான். ஒரே இது வேற ஏன்னா மேட்ச் கேன்சல் பண்ண யாரா பண்ண அவன் எல்லாம் பேச ஆரம்பிச்சாரு குரூப்ல. ஏய் தண்ணி தேங்கிருக்குடா, அது இல்லாம காலைல மேட்ச் மழை பெஞ்சாலும் வேஸ்ட்டுடா அப்படின்னு சொன்னேன். வரணும் மழை, ஏன்னா எல்லா டேமுக்கும் எல்லாமே இல்லை. இப்போ இன்னும் 5 நாள் கடைசியா ஒரு பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சுப்பா, வந்ததுக்கு ஒர்த்தா இருந்தது. இல்லை உண்மையிலே சிக்கன் ஒரு இதுவாக இருந்தால் கூட பீஃப் இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக ஒரே சிக்கனாகவே சாப்பிட்டு நேரம் இருந்துச்சு. சிக்கனாகவே நீ சாப்பிட்னு இருக்கலடா, இவங்களுக்கு காமிக்கிறதெல்லாம் பண்ணுறோம் வீடியோ. அது சொல்ல எங்கன்னு இல்லைடா, மற்றத்துலேயே சொல்கிறேன். உங்களுக்கும் அது காமிக்கணும் தான் நம்ம பண்ணுறது. இந்த இடத்துல இந்த பிளேஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூடியூப்பில் நிறைய ஃபுட் ரிவ்யூ, நம்ம ஃபுட் ரிவ்யூஸ்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. நம்ம ஒரு பேர்னா பகோடா பாய்ஸ் தான் போட்டுனுக்கிறாப்புல. மற்றபடி நிறைய பேர் ஃபுட் ரிவ்யூஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ரீல்ஸ் தான் போடுறாங்க எல்லாம். 1 இயர் இர்ஃபான்லாம் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டாப்புல. அவர் வேற லாகில் அவர் ஆமாம் இல்லை நைட்டு போடுறதில்ல, நிறைய மற்றதெல்லாம் போடுறாரு. அவரோட வீடியோஸ்க்காகலாம் வெயிட் பண்ணோம், அங்கே போய் நம்ம பண்ணலாம் பார்க்கலான்னு. நம்ம ஃபுட் ரிவ்யூ இது கிடையாது, சேனல் கிடையாது, எல்லாமே கேட்டகரியே கிடையாது, எல்லா கேட்டகரியில வரும். நம்மவும் செய்கிறோம் அந்த மாதிரி மேட்ரு. நம்ம டான்ஸ் வீடியோலாம் பார்த்து பயங்கர கமெண்ட் வருது. அது வந்து ஜும்மலக்கா பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் இல்லைங்க, சும்மா ஏதாவது ஒன்று பண்ணணுமே புதுசா, நம்ம ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ண ஒரு கிறுக்குத்தனம் வரும். இத்துடன் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். சரியான அடிக்கிறோம், பிரச்சனை இல்லை. ரொம்ப க்ரௌடு கம்மி. அண்ணன் சொன்னாரு பக்கத்தில் நிறைய லீவான். ஆமா, வீக்கெண்ட்னால சம்திங் அது இதனால கொஞ்சம் கூட்டம், ஆஃபீஸ் லீவு, அதனால கூட்டம் கம்மி. இல்லைன்னா கடையே இருக்காதுன்னு சொன்னாரு. தூக்கிட்டு போயிட்டாங்களா? இந்த மாதிரி நேரங்களில் தான் வீரங்க என்ன